அற்புதமா புரிஞ்சிச்சு. ஒரே ஒரு சின்ன விஷயத்துல தான் இப்ப நீங்க நின்று இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் கேட்கிறாரு காப்பி பேசல. ஆனா ஒரு 30 அடியாவது இருக்கணும்னு பாக்குறாரு. ஆனா நமக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எடுத்து சின்ன சின்ன 15 ஃபீட் அந்த இதுல நிக்குது. ஆனா ஒரு பயங்கர ஆசை, ரொம்ப ஆர்வம், எனக்கு ஏதாவது ரெண்டு கொடுங்க நான் வாங்குறேன். எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணல. அவரே என்ன பண்ணிட்டாரு, பல சைட்ல பார்த்தனால இவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப கிளைண்ட கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா 90% சைட் பேசாது, வாங்கவே வச்சிடும். அவ்வளவு அற்புதமான ஒரு லேஅவுட். அதுக்கு அடுத்து டெவலப் ஆகிற போற வடமொழி பக்கத்துல இன்னொரு 2 சைட், இந்த சைட்ல எடுக்கலாமா இந்த சைட்ல எடுக்கலாமான்ற மனநிலை கஷ்டத்தை வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரெண்டுமே எக்ஸலன்டான சைட். இந்த மரக்கான சைட்ல கொடுத்திருக்கிறது அருமையான ப்ராஜெக்ட். அதனால வாய்ப்பு நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அடுத்த 5 வருஷத்துல நடக்க போறதான அந்த பில்கேட்ஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பற்றி அதையும் நீங்க முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கஸ்டமர் கண்டிப்பா இடம் வாங்குவாங்க. எனக்கு கொடுத்த தரமான நேரத்துக்காக நன்றி. அடுத்து நம்முடைய விபி ஐயப்பன் சார் அவரை பார்க்கற சைடு, இந்த சைடு யாராலும் பார்க்கறது ஃபியூச்சர்ஸ் அண்ட் சிட்டி நிறைய பேர் பார்க்கல இல்லையா? ஃபர்ஸ்ட் இது பார்க்கல சார், எஃப்சிசி பார்க்கலையா? ஃபர்ஸ்ட் அந்த சைடுல 30 ஏக்கர் போட்டிருக்கோம். டிடிசி காப்போடு தான். பேங்க் லோன் அவைலபிள் இருக்கு. கைலி வரை 450 ரூபாய். அந்த ஊர் பேரு சிறுமயிலூர். எங்க இருக்கு? சிறுமயிலூர் அந்த ஊர் பேரு. ரிஜிஸ்டர் ஆபீஸ் பக்கத்துல சாலவா ரிஜிஸ்டர் ஆபீஸ். இந்த சைட்ல டெவலப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 ஏக்கர் போட்டிருக்கோம். ரோடு எல்லாமே நல்ல பெருசா இருக்கும். 40 அடி 50 அடி 30 அடி ரோட போட்டிருக்கோம். நம்ம சைடு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 80 ரோட மீன்ஸ் நம்ம சைடுல இருக்கிற அந்த வில்லேஜ் ரோடு இருக்கிறோம். இது வந்து என்னன்னா இந்த பக்கம் வந்து நெல்வாய் ரோடு, நமக்கு வந்து சவுத் பக்கம் நெல்வாய் ரோடு. உங்களோட நார்த் பக்கம் வந்து இந்த இல்ல பழைய சீவா, உங்களோட நார்த் பக்கம் வந்து பழைய சீவா. நமக்கு ஈஸ்ட் பக்கத்துல இருக்க வந்து செங்கல்பட்டு புத்தத்துறை ரோடு. நமக்கு வெஸ்ட் பக்கம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புத்தர். நம்ம டைரக்ஷன் 4 பக்கம் சுற்றி நல்லா பெரிய பெரிய ஊர். நமக்கு நார்த் பக்கம் பாத்தீங்கன்னா பழைய சீவா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அப்புறம் பாலூர் தெரியுங்களா, பாலூர் ஸ்டேஷன். ரயில் ஏரி கேள்விப்பட்டிருக்கீங்க? ரயில் ஏரி எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரயில்வே டிபார்ட்மெண்ட் தயாரிக்கிற ஒரு நீர் தான் ரயில் ஏரி. இந்தியா முழுக்க அந்த ரயில் அந்த பாட்டம் தண்ணி இந்த மாதிரி தண்ணி கேன் போகுது. ஓகேங்களா? அது மேனுஃபேக்சர் பண்ற நம்ம சைட் பக்கத்துல இருக்கு. 2 ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சைட் பக்கத்துல இருக்கு. ஒன்னு வந்து பழைய சிவாரம், இன்னொன்று பாலூர், இன்னொன்று வெளியூர் சொல்லுவாங்க. 3 ஸ்டேஷன் நம்ம சைட் பக்கத்துல இருக்கு. ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம சைட்ல ஸ்டேஷனுக்கு ஒரு 6 வந்து 10 நிமிஷம் ஸ்டேஷன் போயிடலாம். அதுக்கப்புறம் உரகல், இந்தியாவிலேயே உலக பேர் போனது உரகல் ஆட்டோமொபைல் ஆப்பு.